லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப துடிக்கிறாங்க. படிக்கக்கூடிய இளைஞர்கள் முதற்கொண்டு, பாமர மக்கள் முதற்கொண்டு, விவசாயிகள் முதற்கொண்டு இன்றைக்கு அரசியலை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, இபிஎஸ், டிடிவி தினகரன் தனி கட்சி. அப்படி இருக்க நிலைமையில் இன்றைக்கு தாவேகா கட்சி, விஜய் கட்சி தொடங்கியிருக்கார். தமிழக வெற்றி கழகம் என்று. தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கிய பொழுதே எக்கு போடலை. அதிலே அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, பெரியாரை கொண்டாந்து வைக்கிறாரு. பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அதில் நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் சீமான் அரசியல் பிரவேசம் எடுத்த போது இதுவரையிலையும் ஊடகவியாளரை பார்த்து ஒரு பேட்டி கூட இதுவரையிலையும் கொடுத்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி என்று சொல்லுகிறார். ஊழல் ஆட்சி என்றால் எந்த வகையில் ஊழல் ஆட்சி? நெடுஞ்சாலைத்துறையிலா, பொதுப்பணித்துறையிலா, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலா, வேளாண்மை துறையிலா, கதர் துறையிலையா? வேளாண்மை துறையில் எவ்வளவு முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கனிம வளத்துறை, ஒவ்வொரு துறை ரீதியாக டேட்டா மாதிரி எடுத்து இவ்வளோ ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை எந்த அளவுக்கு எடுத்து வெளியிட்டு திமுகவோட சரண்டர் ஆகிட்டாரு அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனாலும் கூட இந்த விஜய் துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து வெளியிட்டு திமுகனுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கான்னா முடியாது. ஏன்னா அவரே ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் பாண்டிச்சேரியில் போய் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வரி கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக புஷி ஆனந்தன் மூலமாக போய் பாண்டிச்சேரியில் போய் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வாங்காங்க. இப்போ தமிழ்நாட்டிற்கு அந்த வரி பணம் கிடைக்கக்கூடாது என்பதெல்லாம், அல்லது கஞ்சத்தனமாக இருக்கணுங்கிறதுனால அப்படி பண்ணிட்டாங்களா, அல்லது அந்த காருக்கு கொடுக்க வேண்டிய வரியை புஷி ஆனந்த் எடுத்துக்கிட்டாரா? அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. தாவேகா என்ற ஒரு கட்சி ஒரு நல்ல பெயர் கொண்ட கட்சி தான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி நல்ல பெயர் கொண்ட கட்சியாக இருக்கிறதோ, அதே போல் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம், தமிழர் முன்னேற்ற கழகம், இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் திராவிடம் அல்லாத கட்சிக்கான ஒரு பேர் மிக அழகாக இருக்கிறது. ஆனால் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நான் இங்கிட்டு ஒரு கண்ணு அங்கிட்டு ஒரு கண்ணாக பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே சீமானுக்கு அங்கே அள்ளு கலந்து போச்சு. இன்னொரு விஷயம், தமிழ் தேசியத்தை மட்டும் மையப்படுத்தி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருந்தால் பெரும்பாலானவர்கள் சீமான் கட்சியிலேருந்து அங்கிட்டு ஓடிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் போகலை. போகிறவங்கெல்லாம் சும்மா அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான் சீமான் கட்சியிலேருந்து அங்கே போயிருக்காங்களே தவிர சீமான் கட்சி விஜய் கட்சின்னு தான் சொல்ல முடியுது. இங்கே அதிமுக திமுகன்னு சொல்கிறோம்ல, அது கலைஞர் கட்சி ஜெயலலிதா கட்சின்லாம் சொல்லலை. அது மக்களுக்கான கட்சியாக இருந்திருக்கிறது. இது மக்களுக்கான கட்சியாக சீமான் கட்சி இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லை என்பதற்கு சான்றாக ஆனால் அவருடைய மனைவியை வரும் காலகட்டங்களில், அவருடைய வாரிசுதாரர்களை வரும் காலகட்டங்களில் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுனால கல்யாண சொந்தத்திலேருந்து, திலீபன்லேருந்து, வெற்றிக்குமரன்லேருந்து, ராஜீவ்காந்திலேருந்து, இப்போ காளியம்மா பிசுறு, அப்புறம் சிவசங்கரன் பிசுறு, இப்படியான சம்பவங்களை சீமான் செய்து மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கோ போக போட்டுங்கிறார். அப்போ ஆட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகக்கூடாதா? பன்னிக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னால் முஸ்லீம்காரன் தூக்கி போட்டு உதப்பான். ஏன்னா அதுக்கு ஆகாது. ஆக கிறிஸ்டின் முஸ்லீம் இரண்டு மதங்களை மட்டும் பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு இந்து மதத்தை வேண்டுமென்றே இழிவாக கேவலமாக பேசுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் சீமான் மீது நடவடிக்கை இல்லை. அவர்கள் நினைத்தால் நாளையே ரைடு விடலாம். 4000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குங்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக சீமான் இருக்கிறார் என்பதற்கு சான்றாகத்தான் ரஜினியை சென்று சந்தித்திருக்கிறார். ரஜினியை சென்று ஏன் சந்தித்தார்? தன்னுடைய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகள் எல்லாம் விஜய் பக்கம் போய்விடுகிறது. ரஜினி ரசிகர்களை தம் பக்கம் திருப்புவதற்கு மறைமுகமாக ஆதரவு வேண்டும் என்பதற்காகவும். ஏன்னா விஜயை அரசியலில் சுத்தமாக மட்டம் தட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் திமுக கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள், நான் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல். இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சியிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், நான் தாவேகாவை சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன், அவங்களுக்கு அரசியல் அறிவுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி பேசினதாகவும் தகவல். சீமான் ஏய் எப்பரா என்னை பார்த்து சங்கின்னு சொல்லுவார். சங்கின்னு சொன்னால் கீழே கிடக்கிற செருப்பால் அடிப்பண்டான்ட்டு இப்படி எடுத்து காமிக்கிறாரு. அதில் சிவப்பு கருப்பு இருக்குது. அப்போ சங்கின்னு சொன்னால் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்ன சீமான் அவர்களே, சங்கின்னு சொன்னால் ரஜினி ஏற்கனவே சங்கின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரை போய் எதுக்கு நீங்கள் சந்திச்சிங்க? அப்போ நீங்களும் சங்கியான்னு கேட்டால், சங்கி என்பது சகதோழன், அது சங் பரிவாரத்தில் வர்றது. அப்போ பாஜகவினுடைய பி டீம் தான் சீமான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சா? உறுதி ஆகுது ஆகலைங்கிறது வேறு விஷயம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டிலும் உள்கட்டமைப்புகளே எந்த இடத்திலும் இல்லாமல் அவர் கட்சி நடத்துகிறார். உள்கட்டமைப்பே தேவையில்லை, நான் முதலமைச்சர் ஆவேன்,
நான் வந்து பனைமரங்கள் நடுவேன், அது கொண்டு வருவேன், கல் கொண்டு வருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி, ஆனால் செயல்முறைக்கு எதை கொண்டு வந்தீர்கள்? இதுவரையிலும் ஒரு வார்டு கவுன்சிலர் நீங்கள் வச்சு விட்டு இருக்கிறீர்களா? நகராட்சியிலையோ பேரூராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ எந்த இடத்துலையும் அப்படியான வெற்றிகள் இல்லை. தாவேகா கட்சியில் கூட 2-3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. ஆனால் சீமான் கட்சியில், நாம் தமிழர் கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. காரணம் என்னன்னா, அவர் ஒரு சார்ந்து போவார். அவருடைய உண்மையான பெயர் என்ன? விஜய்க்கு அப்படி தான் என்ன, ஜெபஸ்டின் இருக்குது, சீமானுக்கு சைமன் இருக்குது. நீங்கள் உண்மையான அந்த கிறிஸ்துவ பெயரோடு நீங்கள் உள்ள வாங்க. கிறிஸ்துவ பெயரை நாங்கள் ஆதரிக்கிறோம், கிறிஸ்தவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறது என்னென்னா, விஜய் ஆண்டனின்னு விஜயை முன்னாடி சேர்த்துக்கிட்டு ஆண்டனின்னு பேரையாவது விஜய் ஆண்டனி இந்த நடிகர் சேர்த்துக்கிட்டார் இல்லையா? ஏன் நீங்கள் வந்து சைமன் விஜய், சைமன் சீமான்னு போட்டுக்கூடாது, அல்லது சீமான் சைமன்னு போட்டுக்கூடாது? அப்போ ஒரு கிறிஸ்துவ மதமாக இருக்கிற நீங்கள் அதை மறைத்து விட்டு அரசியல் வருகிறீங்க. உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து, உங்கள் அடையாள அட்டை, ஆதார் அட்டையிலேருந்து எல்லாத்துலேயுமே சைமன் தான் இருக்குது. அப்போ ஜெபஸ்டின்னு விஜய்க்கு அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, உண்மையான பெயரோடு வாங்க. எதுக்கு பொய்யான பெயரை சொல்லி நீங்கள் வந்து அப்போ கிறிஸ்டின் பெயரோடு இருந்து கொண்டு இந்து மதத்தை மிகவும் கேவலமாக பேசிக்கிட்டு சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போகும்போது கறி தின்னுட்டு போங்கிறது. அப்போ நீங்கள் அந்த கிறிஸ்டின் பெயரோடு இருந்து சொன்னீங்கன்னா இங்கே கலவரம் ஆகி போகும், தூக்கி போட்டு அடிப்பாங்கன்னு தெரியும். யாராக இருந்தேன் நான் அப்போ கிறிஸ்டின் மதத்தை இழிவாக பேசக்கூடாது. எனக்கு சின்ன பிள்ளையில் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியலைன்னா ஏசுநாதர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி பண்ண சொல்லும். ஒரு அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று அறிஞர் அண்ணா சொல்வார் இல்லையா, அவர் எந்த எண்ணத்தில் சொன்னாருங்கிறது பழைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் அடுத்த மதத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நம்ம போகும்போது, உதாரணத்துக்கு திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் கருப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே முஸ்லீம், அந்த முருகன் கோயிலுக்கு முஸ்லீம் வருவாங்க. ஏன்னா நம்ம சாமி கேட்காத ஒரு விஷயத்தை அடுத்த சாமியாவது கேட்குமே. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம எப்போதுமே நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு தான் நினைப்பான். ஆனால் அடுத்த ஊரில் இருக்கிறவன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அதுபோல் அடுத்த தெய்வங்களை நோக்கி போகிறாங்க, படையெடுத்து போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, அவங்களுக்கு நிவர்த்தனை ஆகுது, ஓரளவு மன திருப்தியோடு வர்றாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் சைமன் என்ற பெயரோடு வைத்துக்கொண்டு இந்து மதத்தை மிகவும் இழிவாக, முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும், கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களையும் ஒரு கட்டத்தில் ஏசுங்கிறத கிடையாதா, ஏசு வந்து கிறிஸ்டின் கிடையாதுரா, ஈதுறா, அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் போட்டு குழப்புறார். அப்போ சீமான் குழப்பவாத அரசியலாக இருக்கிறார். ஒரு பக்கம் இலங்கைக்கு போனார்னா, மதிப்பிற்குரிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய மனைவி மதிவதனி அவர்கள் வந்து அவங்க வந்து இட்லியில் வந்து அப்படியே நண்டு வச்சாங்களாம், ஆமக்கறி ஒரு நாளைக்கு 28 கிலோ கொடுத்தாங்களாம். ஏங்க, ஒரு நாளைக்கு 28 கிலோ சாப்பிட்றேன் மனுஷனா மிருகமா? சிங்கம் கூட 28 கிலோ 30 கிலோ சாப்பிடாதுங்க, முடிஞ்சவரையும் ஒரு 10 கிலோ தாங்க சாப்பிடும். ஒரு ஆளே ஒரு 50 கிலோ ஆள் அடிச்சுன்னா முடிஞ்சவரையும் சாப்பிட்டுட்டு மீதி தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு தான் சாப்பிட வைக்கும். தவிர 28 கிலோ கறியை சாப்பிட்றதானே நீ சாப்பாட்டு ராமனாக இருந்திருக்கியா? நீ ஈழத்துக்கு போய் சாப்பாட்டை பற்றியே அதிகமாக பேசியிருக்கு அப்படின்னா, அப்போ எவ்வளவு மோசமான ஒரு பொய் புழுகு மூட்டையை அரசியல் இவர் செய்து கொண்டு இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்பி ஏமாந்து தானே நானெல்லாம் மண்ணச்சநல்லூரில், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியை ஒன்றிய செயலராக இவரோட கட்சியில் நான் இருந்திருக்கேங்க. நாம் தமிழர் கட்சி என்று நினைத்து தான் இருந்தோம். திருச்சியில் ஒரு தடவை பேசும்போது பொய்யா பேசினார். மதிவாணன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி புதுக்கோட்டையில் இருக்கிறவர் கேட்டால், சீமான் பொய்யா பேசுகிறான், அவனை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நம்மளாம் விலகிட்டான். பொய்யும் புரட்டுமாக பேசி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் திமுகவை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீர்கள், திமுகவை சீமானை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாருமே பேசலை. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்குவோங்கிற ஐயப்பாட்டில் திமுக பற்றி பேச மாட்டேங்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியோ வேறு எந்த கட்சியோ வைகோவோ வேறு யாருமே பேச மாட்டாங்கிறாங்க. பாஜக உள்ளே வந்துருங்கிறதுனால திமுகனுடைய ஊழல் முறைகேடுகளை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து சொல்லலை. தாவேகாவும் பொதுவாக ஊழல் முறைகேடுன்னு சொல்லுது. பாஜகவில் அண்ணாமலையும் ஊழல் முறைகேடுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்ட்ட நெருங்கிய தொடர்பு நேரு உட்பட வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி அண்ணன் உட்பட எல்லோரிடத்துலையும் மறைமுக உறவு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படியான அரசியல் சூழலில் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் என்ன கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுகிறார். ஆனால் எதிர்த்து பேசு அரசியல் செய்கிற நீங்கள் பலவாறாக பொய்யும் புரட்டுமாக பேசுவீர்கள். சங்கின்னு சொன்னால் செருப்பால் அடிப்பேன்ட்டு அப்புறம் சங்கின்னா சகத்தோழனுங்கிறீங்க என்ன. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் உள்கட்டமைப்பு என்பதே ஒருபோதும் இல்லாமல் இருக்கிறது. அதுதானே வேதனையாக இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சி என்பது தேவை. இப்போ வெற்றி குமரன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமாக இன்னும் பேர் கூட அது முழுசாக வரல. யாரும் வந்து பேட்டி கொடுக்க வாங்கினா கூட வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. அவங்க திராவிட கட்சியுடைய கையூட்டு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட யாராவது ஒரு ஆள் பேட்டி கொடுக்குவாங்க அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் வாயிலாக நம்ம திருச்சி பிரபு அவர்களுக்கு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம்.
ஏன்னா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியும் விஜயும் வந்து மோதி கொள்ளுகிற போக்கு இன்றைக்கி நெட்டில் நீங்கள் இணையத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயை கழுவி ஊற்றுறாங்க. தாங்க முடியாமல் தான் இப்போ விஜய்க்கு ஆதரவாக சில நாட்களில் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அப்படி ஆதரவாக பேசினால தான் நம்மளை வந்து கழுவி ஊற்றுறதை நிப்பாட்டுவாங்க. ஏன்னா இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியெல்லாம் புதிய இளைஞர்கள், புதிய ரத்தம், அவங்களாம் வந்து சீமானை வந்து கழுவி ஊற்றுறாங்க. விஜயலட்சுமி பழைய வீடியோலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் சீமான் வந்து இப்போ வந்து தம்பி விஜய்னு சொல்லி கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறார். அதனால் சீமானை வந்து ஒரு நிலைப்பாடு, ஒரு நடுநிலையான அரசியலை எப்போதுமே எடுத்து கொண்டு போவதில்லை. முந்தானயத்தை ஒன்று பேசுறது, இன்றைக்கி பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது. நாளைக்கு ஒரு வேளை தம்பி நம்ம எப்படி வேணாலும் சமரசம் வச்சுக்கோம், வாப்பா கூட்டணி பாரு, இங்கிட்டு நின்று நடுவுன்னா அடிபட்டு செத்து போவோன்னு சொன்னவர் வாப்பா நம்ம கூட்டணின்னு வச்சுக்கோன்னு ஆசைப்படுவார். இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்னென்னா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போக தயாராக இருக்கிறது. அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவைத்தலைவராக எடப்பாடி பழனிசாமி, பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம், இல்லைனா அவருக்கு வேறு பதவி, இப்படியான ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு ஏற்படுத்தி அதிமுகவோட பாஜக வந்து மெர்ஜ் ஆகுது, கூட்டணி வைக்குது. ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ கொடுக்குறாங்க. ஏன்னா 50 சீட்டு கொடுத்தா அமமுகவுக்கும் தேமுதிக அப்படியான சீட்டு கொடுத்து அதிமுக, பாஜக, அமமுக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் கட்சி, ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு 7-8 கட்சிக்கு மேலே ஒரு வலுவான கூட்டணியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நிற்கும்போது அமமுக எங்களுக்கு வேண்டாம், அமமுக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் வரமாட்டோம், அமமுகவை நீங்கள் கழட்டி விடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோரிக்கை வைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ அமமுகவை கழட்டி விட்டால் அமமுக தனித்து 234 தொகுதியில் நின்று பணம் செலவு பண்ணுவாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே அம்மையார் சசிகலாவுக்கு பெரிய அளவுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற நிலைமை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அமமுக, தாவேகா, விஜய் கட்சி, சீமான், இந்த 3 பேரும் இணைந்து ஒரு கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியை வைப்போம், சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவோம், எதிர்கட்சியாக கூட வருவோம் அப்படிங்கிற ஒரு போட்டியில் களத்தில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீமான், டிடிவி தினகரன், விஜய், இந்த 3 பேரும் கூட்டணியில் இணைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இனி வரும் காலகட்டங்களில் சீமான் நடுநிலை அரசியலை, நாகரிகமான அரசியலை, மோத்தாங்க அம்மா மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அந்த மாதிரி சொல்லாமல், சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் மாட்டுக்கறி கறி தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லாமல் நடுநிலையான அரசியலை பண்ணணும். அதே நேரத்தில் சீமான் வந்து இனி வரும் காலகட்டங்களில் உள்கட்டமைப்புகளை நாம் தமிழர் கட்சியில் ஏற்படுத்தணும். அப்போ தான் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பல ஆயிரம் கோடி பணம் சம்பாதிங்களங்கிறதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். உங்களையே நம்பி பணம் செலவு பண்ணி நடுத்தருவில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள், அக்கா தங்கை இது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? அதே போல் சீமான் இனி வரும் காலகட்டங்களில் டே வாடா போடா, என் கட்சிடா வெளியே போடா, அப்புறம் அவள் அப்படி தான் சொல்லுவா, இவ இப்படி தான் சொல்லுவா, அந்த மாதிரி மரியாதை குறைவாலாம் பேசாதீங்க. நான்லாம் ஒரு வேளை அந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன், என்னையெல்லாம் வாடான்னு சொன்னால் உடனே போடான்றுவேன். ஏன்னா அப்படி வந்து மரியாதை. இன்றைக்கி ஒரு திருவிழா பாப்பா இந்த கேட்க நேர் எங்கிட்டு பாருக்கு, முத்துராமலிங்க தெரு எங்கிட்டு பாருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்குறான்னு வைங்க, தம்பின்னு சொன்னால் தான் ஆனால் இந்த பக்கம் வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழி எங்கடா இருக்குன்னா அங்கிட்டு இருக்கடா போடாமாங்க. அப்போ மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். இதனால உணர்ந்து கொண்டு சீமான் வந்து நடுநிலை அரசியலை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். சீமான், டிடிவி தினகரன், விஜய், இந்த 3 பேரும் ஒரு கூட்டணியில் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. அது சாத்தியமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் நம்ம ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய செய்தியே, பல செய்திகளை உண்மை செய்தியை நம்ம ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்தி விட்டோம். நன்றி, வணக்கம்.